பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடி வீர மரணத்தை தழுவிய மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய சிறை விழாவிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். 4 ஆண்டுகள் உலகத்தையே ஆள்வதற்கு துடித்து உலகத்தை ஒரு விதத்திலே ஆண்ட ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நம் மண்ணிலே இருந்து ஒரு மாமன்னன் மிக கடுமையாக போராடினான். ஆனாலும் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்கின்ற ஒரே காரணத்தால் ஆங்கிலேயர்கள் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை பயன்படுத்தி நம் மன்னரை வீழ்த்தினார்கள் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு ஏறத்தாழ 68 ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த மாமன்னனுடைய மகத்தான தியாகம் பாரத தேசமே போற்றுகின்ற விதமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய தபால் தலையை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒரு மண்ணில் யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக போராடினார்களோ, யாரெல்லாம் வீரமாக போராடி வீர மரணத்தை இந்த மண்ணிற்காக தழுவினார்களோ அவர்கள் போற்றப்பட வேண்டும், அவர்கள் துதிக்கப்பட வேண்டும், அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நான் இந்த நெல்லை சீமைக்கு வருகை புரிந்திருப்பதற்கு ஒரே காரணம் மாமன்னர் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதுதான். காவியை புகுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. காவியே இந்த மண்ணுக்கு சொந்தமானதுதான். அதில் புகுத்துவது என்பது எங்கே இருந்து வருகிறது? இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல. எல்லோரும் சொல்வார்களே, வாழும் மகாத்மா என்று போற்றப்பட்ட வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே கூட இன்றைக்கு யாரெல்லாம் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மாவீரன் அழகுமுத்துக்கோனுக்கு தபால் தலை வெளியிட்டது காவியா? எதை எடுத்தாலும் அரசியலாக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும். எது நல்லதாக இருந்தாலும் அது போற்றப்பட வேண்டும். எது சமுதாயத்திற்கு ஊறு விளைவிப்பதாக இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும். அந்த மனநிலைக்கு நம்முடைய தமிழர்கள் தயாராகி வருவதாகத்தான் நான் கருதுகிறேன். நான் கூட இன்றைக்கு காவி தான் போட்டிருக்கிறேன். காலையில கோயிலுக்கு போகிறோம், காவி போட்டுக்கிறோம். நான் கூட பார்த்தேன், இவர் காவி தான் அணிந்திருந்ததாக தெரிகிறது. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் கூட சபரிமலைக்கு செல்கிற போது காவி வேட்டி தான் அணிந்து சென்றதாகத்தான் பார்க்கிறேன். காவி என்பது பற்றற்ற தன்மையை குறிக்கிறதே தவிர ஒரு இயக்கத்திற்கோ அல்லது ஒரு அரசியல் அமைப்புக்கோ காவி முற்றிலும் சொந்தம் என்று யார் கருதினாலும் அது தவறு. இது இந்த மண்ணிற்கு சொந்தமானது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். அரசியல் சாசனம் எல்லோருக்குமான அதிகாரத்தை தெளிவாக வரையறுத்திருக்கிறது. ஒரு முதல்வர் என்று சொல்லப்படுகின்றவருக்கு மகத்தான அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்களை எல்லாம் முறையாக பயன்படுத்தினால் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ய முடியும். அதனால் அவர்கள் அதிலே கருத்தை செலுத்த வேண்டுமே தவிர ஆளுநருக்கு இருக்கின்ற 1-2 அதிகாரங்களுக்குள்ளாக புகுந்து அது கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல் மக்கள் பிரஜையாக போற்றப்படுகிறார். அதை நாம் மனதிலே கொண்டு ஆளுநர் பதவிக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். அது அரசியலாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். கடந்த காலத்தில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது கெடா வெட்டலாம், அதனால தவறில்லை என்று சொன்னால் அது அரசியல் இல்லையா?
நான் என்ன சொல்கிறேன், எதை எங்கே செய்ய வேண்டுமோ அதை அங்கே செய்ய வேண்டும். அதற்கு மாற்றாக மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வேலையை நீங்களும் செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான மதசார்பற்ற தன்மையாகவும், அதுதான் உண்மையான அமைதிக்கு பங்கம் விளைவிக்காத ஒரு நிலையை உருவாக்குகிறோம். ஒருவர் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் கொடுத்து வராங்கிறது குற்றச்சாட்டு, பொதுவான குற்றச்சாட்டு. தமிழகமாக இருக்கட்டும், அதாவது கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு கூட இதுவரைக்கும் ஆளுநர் அனுமதி கொடுக்கலைங்கிறது தமிழக அரசுடைய பார்வை. நான் என்ன சொல்கிறேன், ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்று உச்சநீதிமன்றம், கேரள அரசு உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற நேரத்தில் துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் முழுமையாக ஆளுநருக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இப்பொழுது ஏதோ புதிதாக ஒரு தீர்ப்பு வந்ததை போல தமிழக அரசு அதற்கு புறம்பாக நடப்பதற்கு முயல்கிறது. அதை தடுப்பதற்கு மாநில ஆளுநர் முயற்சிக்கிறார். நான் 4 மாநிலங்களில ஆளுநராக இருந்திருக்கிறேன். அதில் 2 மாநிலங்கள், ஒன்று காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலம், இன்னொன்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி செய்த மாநிலம். அதிலெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் வரவில்லையே. ஆளுநர் முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்குள்ளாக வரக்கூடாது என்று சொல்கின்றவர்கள், கவர்னருடைய அதிகார வரம்புக்குள்ளாக கூட முதல்வர்கள் வரக்கூடாது என்பதுதான் சரியான அணுகுமுறையாகும். மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் வானளாகி அதிகாரம் உங்களுக்கு வந்து விடுகிறதா? உங்களுக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டு இருக்கிறதோ அதுதான். அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அப்போ பிரதம மந்திரிக்கு தான் அதிகாரம் என்று எதேச்சையாக நடந்து கொள்ளலாமா? மாணவர் வந்து வன்முறைக்கு போகக்கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்னவரை முதலமைச்சர் அவர்கள் கட்டி அணைத்து பாராட்டுகிறாரே, அது எதை சார்ந்தது? வன்முறை என்பதும் பயங்கரவாதம் என்பதும் யார் செய்தார்கள் என்பதை பற்றித்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர, அது யார் செய்திருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் நியாயமான அணுகுமுறையாக இருக்கும். நிச்சயமாக தமிழகம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் மக்கள் வன்முறைக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுனால பெண்களோட பொருளாதாரம் தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறதா